டின்னர் டைம் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். தயிர் தீர்ந்துருச்சு. ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் பால் ஆர்டர் போடும்போதே கூட கொஞ்சம் பொருள் எல்லாம் சேர்த்து ஆர்டர் போட்டு அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாலையும் காய வச்சுட்டு டின்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா கார பணியாரம், வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காலி ஆயிடுச்சு. அதையும் அரைச்சி வைக்கணும். நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 100 கிராம் பூண்டு எடுத்துக்கிட்டேன்னா 70 கிராம் இஞ்சி எடுத்துப்பேன். தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு பெரிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்பேன். அது கூடவே கொஞ்சமா கல்லுப்பு, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்குவேன். தண்ணி சேர்த்து அரைக்க மாட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கா நைஸா அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் ஜார்ல டைட்டான ஏர் டைட் லிட் இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி நீங்க அரைக்கிறதுனால உங்களுக்கு லாஸ்ட் ஸ்பூன் வரைக்குமே அந்த ரெஃப்ரெஷ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதே மெஷர்மெண்ட்ல இதே மெத்தட்ல நீங்களும் அரைச்சு பாருங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணிட்டு சட்னி அரைச்சு பணியாரமும் சாப்பிட்டு இன்னைக்கான டின்னரை முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.